இந்த பாட்டில் எடுத்து வீசினவன் நேரடியா வரல, நெஞ்சுக்கு நேராக மோதல. பின்னாடியா ஒரு வழி இருக்குதான். இந்த திமுக காரங்க பொழப்பே பின்னாடி வழியா வர்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. நீ தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா நேரடியாக களத்தில் எதிர்த்து நின்று போராடுவதற்கு தயாரா? நேரடியா மோதணும். அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் என்ன கேட்டாரு? இந்த தொகுதியை, இந்த வில்லிவாக்கம் தொகுதியை, பின்தங்கிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியை, ஏழை எளிய பாமர மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை இத்தனை ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செய்த திமுகவும் அதிமுகவும் என்ன வளர்ச்சியை நீங்கள் கொடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்கிறாரு. அதற்கு பதில் சொல்வதற்கு திமுகவுக்கு துப்பு கிடையாது. அண்ணன் அவர்கள் நேற்று, தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. அதற்கு அவ்வளவு தடை, நெருக்கடி. ஐயா ஸ்டாலின் அவர்கள் போனா 500 காவல்துறைகளை நீங்க குவிக்கிறீங்க. ஆனால் தளபதி அவர்கள் செல்கின்ற போது 50 காவல்துறை தான் பாதுகாப்பு. இதுல சேகர் பாபு அவர் ஒன்னு சொல்றாரு, அவரை வெளியில வர சொல்லுங்க முதல்ல. நேற்று தலைவர் தளபதி அவர்கள் வெளியே வந்தவுடன் சென்னையே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு மக்கள் தன்னியல்பாக கூடினார்கள் என்றால், மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர், இந்த தமிழ்நாட்டு மண்ணை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை சென்னை மக்கள் உணர்த்திவிட்டார்கள். கொளத்தூரில் இருந்த